Good morning students. இன்னைக்கு நம்ம வீடியோல செகண்ட் சாப்டர்ல எக்ஸசைஸ் 2.7ல fourth sum பார்க்க போறோம். என்ன கொடுத்திருக்காங்கன்னு பாருங்க. Find x so that x plus 6, x plus 12 and x plus 15 are consecutive terms of a GP. இப்போ இந்த மூணு டேர்ம் கொடுத்துருக்காங்களே அது மூணுமே ஒரு ஜிபியோட கான்சிக்யூட்டிவ் டேர்ம்ஸ். கான்சிக்யூட்டிவ்னா அடுத்தடுத்த அப்படின்னு அர்த்தம். கண்டினியூஸா வரக்கூடிய இந்த 3 நம்பர்ஸா எடுத்து கொடுத்துருக்காங்க. இந்த மூணு நம்பரும் ஜிபில இருந்தது அப்படின்னா எக்ஸோட வேல்யூ என்ன அப்படின்னு நம்மள கேட்டிருக்காங்க. அவ்வளவுதான். ஓகே, ஸோ சம் ஆரம்பிக்கலாம். இந்த நம்பர்ஸ் வந்து ஜிபியில இருக்கிறதுனால ஜிபியா இருந்தாலே அதோட கண்டிஷன் என்ன, அந்த ரேஷியோஸ் கண்டிப்பா ஈக்குவலா இருக்கணும். இது ஜிபியான்னு கேட்டால் நமக்கு செஞ்சோம் இல்லையா லாஸ்ட் சம்ல R1 ஈக்குவல் டு R2 அப்படின்னு காமிச்சோம் இல்லையா. R1 காமன் ரேஷியோ, செகண்ட் டேர்மை ஃபர்ஸ்ட் டேர்மால டிவைட் பண்ணணும். அப்புறம் இங்க நம்ம என்ன செய்ய போறோம், R1 ஈக்குவல் டு R2 அப்படின்னு எடுக்க போறோம். தட் இஸ் அந்த ரேஷியோஸ் எல்லாமே ஈக்குவலா இருக்குன்னு நம்ம காமிக்கணும். அதனால செகண்ட் டேர்மை ஃபர்ஸ்ட் டேர்மால டிவைட் பண்ணணும். T2 by T1 that is equal to T3 by T2. ஸோ நம்மளோட T2 என்ன, செகண்ட் டைம் எக்ஸ் பிளஸ் 12 அதை நம்ம எழுதிக்கலாம். எக்ஸ் பிளஸ் 12 பை T1 ஃபர்ஸ்ட் டேர்ம் வந்து எக்ஸ் பிளஸ் 6 ஈக்குவல் டு T3 தேர்ட் டேர்ம் வந்து என்ன, எக்ஸ் பிளஸ் 15 பை T2 வேல்யூ நம்ம எழுதியிருக்கோம் எக்ஸ் பிளஸ் 12. ஸோ இப்போ இதுல இருந்து நம்ம என்ன செய்ய போறோம், இதை சால்வ் பண்ணி எக்ஸோட வேல்யூ கண்டுபிடிக்கணும். இப்போ என்ன செய்யலாம், எல்லாமே ஃப்ராக்ஷனாக இருக்கிறோம், கிராஸ் மல்டிப்ளை பண்ணிடலாம். ஸோ எக்ஸ் பிளஸ் 12 இங்கே ஒரு எக்ஸ் பிளஸ் 12 ரெண்டு சேர்றதுனால இப்போ ஏ இன்ட்டு ஏன்னா ஏ ஸ்கொயர் எழுதுவோம் இல்லையா. அப்போ எக்ஸ் பிளஸ் 12 இன்ட்டு எக்ஸ் பிளஸ் 12னா வி கேன் ரைட் இட் அஸ் எக்ஸ் பிளஸ் 12 த ஹோல் ஸ்கொயர் அப்படின்னு எழுதலாம் இல்லையா. ஸோ இந்த பக்கம் என்ன இருக்குது, ஆல்ரெடி வி ஹவ் எக்ஸ் பிளஸ் 15 இன்ட்டு எக்ஸ் பிளஸ் 6 இந்த பக்கம் போகிறப்ப மல்டிப்ளிகேஷனில் போகிறப்ப பக்கத்தில் இன்ட்டு எக்ஸ் பிளஸ் 6 அப்படின்னு நம்ம எழுதிக்கலாம். சரி, இது பார்த்தோன்னே உங்களுக்கு ஒரு அல்ஜிப்ரிக் ஐடென்டிட்டி ஞாபகத்துக்கு வரும். ஒரு ஃபார்முலா ஏ பிளஸ் பி த ஹோல் ஸ்கொயர், அந்த ஃபார்முலா ஞாபகத்துக்கு வருதா. ஏ பிளஸ் பி த ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு ஏ ஸ்கொயர் பிளஸ் 2ab பிளஸ் பி ஸ்கொயர். ஏ ஸ்கொயர் பிளஸ் பி ஸ்கொயர் பிளஸ் 2ab அப்படின்னு நம்ம எழுதுவோம். ஏ ஸ்கொயர் பிளஸ் 2ab பிளஸ் பி ஸ்கொயர் அப்படின்னு எழுதிக்கலாம். சரி, இப்போ நம்ம இதை என்ன செய்ய போறோம், ஃபார்முலா அப்படியே எக்ஸ்பேண்ட் பண்ண போறோம். அப்படி பண்ண என்ன ஆகும், ஃபர்ஸ்ட் டேர்ம் ஏ ஸ்கொயர், ஏக்கு பதில் என்ன வச்சிருக்கோம் எக்ஸ். ஸோ எப்படி எழுதணும், எக்ஸ் ஸ்கொயர் அப்படின்னு எழுதணும். பிளஸ் 2ab 2 இன்ட்டு ஏக்கு பதிலாக எக்ஸ், பிக்கு பதிலாக 12 பிளஸ் பி ஸ்கொயர், பிக்கு பதிலாக 12 அப்போ 12 ஸ்கொயர் தட் இஸ் ஈக்குவல் டு இந்த பக்கம் என்ன செய்யணும், ஒவ்வொரு டேர்மா உள்ள கொண்டு போய் நம்ம மல்டிப்ளை பண்ண போறோம். ஸோ எக்ஸையும் மல்டிப்ளை பண்ணுறப்ப அது எக்ஸ் ஸ்கொயர் அப்படின்னு வரும். எக்ஸையும் 6ஐயும் மல்டிப்ளை பண்ணுறப்ப பிளஸ் 6x அப்படின்னு வரும். எல்லா டேர்ம்ஸும் பிளஸ்ல இருக்கலாம், அடுத்தது பிளஸ்ல தான் வரப்போகுது. நெக்ஸ்ட் பிளஸ் போட்டு வச்சுக்கலாம். இப்போ அதே மாதிரி என்ன செய்ய போறோம், 15 வச்சு ஒவ்வொரு டேர்மையும் மல்டிப்ளை பண்ண போறோம். ஸோ 15 இன்ட்டு எக்ஸ் அது 15x அப்படின்னு எழுதுவோம். நம்பர் தான் முதல்ல போடணும், வேரியபிளை பின்னாடி தான் போடணும். அடுத்து 15 இன்ட்டு 6 எவ்வளவு 90 அப்படின்னு வரும். ஸோ அது பிளஸ் 90 அப்படின்னு நம்ம போட்டுக்கிறோம். ஓகே, தென் இது நம்ம இன்னும் சிம்பிளிஃபை பண்ணுவோம். இட்ஸ் எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் இது மூணுமே மல்டிப்ளை பண்ணணும், நம்பரை மட்டும் மல்டிப்ளை பண்ணுவோம். 2 12s are 24. ஸோ 24x பிளஸ் 12 ஸ்கொயர் அப்படிங்கிறது 144. 12 இன்ட்டு 12 இந்த சைடு எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் 15x பிளஸ் 6x இருக்கு, ரெண்டுமே பிளஸ்ல இருக்கு, நம்ம ஆட் பண்ணிடலாம். ஸோ வி வில் கெட் 21x பிளஸ் ஒரு 90. ஸோ இப்போ எல்லாமே ஒரே சைடு நம்ம கொண்டு வந்தெல்லாம் என்ன செய்ய போகிறோம், நம்ம எக்ஸோட வேல்யூவை கண்டுபிடிக்க போகிறோம் இல்லையா. ஸோ எல்லாமே ஒரே சைடு கொண்டு வந்து ஒரு ஈக்குவேஷனை ஃபார்ம் பண்ணி ஈக்குவல் டு 0 அப்படின்னு போட்டுக்கலாம். ஃபர்தர் ஃபர்ஸ்ட் ஒன்று நம்ம அப்படி எழுதுவோம், எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் 24x பிளஸ் 144. இந்த டைம் எல்லாமே இங்கே ப்ளஸில் இருக்குது. அப்போ ஈக்குவேஷனை தாண்டி இந்த பக்கம் வரப்போ எல்லாமே மைனஸில் வந்துடும். ஸோ இப்படி இதெல்லாம் அதை மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 21x மைனஸ் 90 ஈக்குவல் டு 0 அப்படின்னு நம்ம எழுதலாம். இப்போ இதெல்லாம் கேன்சல் ஆகுது, இதெல்லாம் சிம்பிளிஃபை பண்ண முடியும் நம்ம பார்ப்போம். இப்போ நம்ம எக்ஸ் ஸ்கொயர் ஒரு டேர்ம் பிளஸ்லையும் ஒரு டேர்ம் மைனஸ்லையும் இருக்குது, அது கேன்சல் ஆயிரும். அடுத்தது எக்ஸ் டேர்ம் பாருங்க, இங்கே 24x பிளஸ்ல இருக்குது, இங்கே 21x மைனஸ்ல இருக்குது. அப்போ என்ன செய்வோம், நம்ம சப்ட்ராக்ட் பண்ணணும். ஸோ 24ல 21 போயாச்சுன்னா 3x அது பிளஸ்ல வந்துடும். அடுத்தது 144 மைனஸ் 90. இப்போ எவ்வளோ வரும் நமக்கு, 144ல 90 போயாச்சுன்னா 54 வரும், அது பிளஸ்ல வரும். பிளஸ் 54 ஈக்குவல் டு 0 அப்படின்னு நமக்கு வந்துடும். ஓகே, அப்போ எக்ஸ் வேல்யூ கண்டுபிடிக்கிறப்ப 3x மட்டும் வேணும்னா 3x ஈக்குவல் டு பிளஸ் 54 இந்த பக்கம் போகிறப்ப எப்படி போகணும், மைனஸ் 54 போகணும். அப்போ எக்ஸ் மட்டும் வேணுன்றப்ப மைனஸ் 54 மல்டிப்ளிகேஷன்ல இருக்கக்கூடிய 3 இந்த பக்கம் எப்படி வரணும், டிவிஷன்ல வரணும். சரி, இப்போ என்ன செய்யலாம், தேர்ட் டேபிள் கட் பண்ணலாம். 1 3 is 3 மேலே 1 3 is 3 ரிமைண்டர் 2 ஆகும். 24
24ல 8 3s are 24. முன்னாடி ஒரு மைனஸ் இருக்கு, மறந்துடக்கூடாது. therefore x equal to -18. ஸோ இது ஒரு ஜிபியா இருந்தா எக்ஸோட வேல்யூ என்ன நமக்கு கிடைக்குது, -18 அப்படின்னு கிடைக்குது. அடுத்தது 5th சம் பாருங்க. ஃபைண்ட் த நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ். இதில் எத்தனை நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ் இருக்கு அப்படின்னு நம்மகிட்ட கேட்டிருக்காங்க. 4ல் ஆரம்பிக்குது, 8192ல் அது முடியுது இந்த சீக்வன்ஸ். நம்ம இதே மாதிரி ஏபியில் பார்த்துருப்போம். ஆனால் ஏபியில் வந்து நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ் பார்க்கறதுக்கு எண்ணுக்கு ஒரு தனியாக ஃபார்முலாவே வச்சுருந்தோம். n = l-a/d + 1 அப்படின்னு ஒரு ஃபார்முலா இருந்தது. இங்கே ஜிபியை பொறுத்த வரைக்கும் அந்த எண் கண்டுபிடிக்கிறதுக்கு தனியான ஃபார்முலா கிடையாது. அந்த டிஎன் ஃபார்முலாவிலிருந்து தான் நம்ம அதை செய்ய போகிறோம். சரியா? ஸோ இங்கே ஏயோட வேல்யூ என்ன, ஏ வந்து ஃபர்ஸ்ட் டேர்ம் 4, ஆர் என்ன செகண்ட் டேர்மை ஃபர்ஸ்ட் டேர்மால் டிவைட் பண்ணி கண்டுபிடிக்கணும். ஸோ 8/4 2 அப்படின்னு செகண்ட் கட் பண்ணோம்னா 2 அப்படின்னு ஆன்சர் கிடைக்குது. நம்ம டிஎன்குரிய ஃபார்முலா எடுத்துக்க போகிறோம். இதை லாஸ்ட் டைம் எடுத்துக்கிறோம். டிஎன் வந்து லாஸ்ட் டைம் எடுத்துக்கிட்டோம்னா இந்த லாஸ்ட் டைம்க்குரிய வேல்யூவை இந்த பக்கம் எழுதிக்கிறோம். ஸோ ஏ r⁻n-1 ஈக்குவல் டு திஸ் லாஸ்ட் டைம். சரியா? ஸோ வாட் இஸ் ஏ? ஏ இஸ் 4. வாட் இஸ் ஆர்? ஆர் இஸ் 2. ஸோ 4 × 2⁻n-1 is equal to 8192. ஸோ இப்போ நான் என்ன செய்ய போகிறேன், இந்த 2⁻n-1 அப்படியே வச்சுக்கலாம். Here we have 8192. இந்த மல்டிப்ளிகேஷனில் இருக்கக்கூடிய 4 இந்த பக்கம் எப்படி போகணும், டிவிஷனில் போகணும் இல்லையா? ஸோ 4/4 போட்டேன். இது 4th டேபிள் அப்படி டேரெக்டாக கட் பண்ணலாம். 4 2s are 8. அடுத்து ரிமைண்டர் 1 இருக்கு. கண்டிப்பாக அந்த 1ல் 4th டேபிள் நம்ம சொல்ல முடியாது. இப்போ என்ன செய்யணும், மறக்காம யூ ஹாவ் டு புட் 0 இல்லையா? 4 2s are 8. 1ல் 4th டேபிள் சொல்ல முடியாது, அதனால கண்டிப்பாக 0 போட்டுட்டு தான் அதை 19 மாற்றணும். எப்பயுமே ஒவ்வொரு டிஜிட்டாக தான் நம்ம எடுக்கணும். இப்போ 19 ஆயிடுச்சு. இப்போ 19ல் எத்தனை டைம், 4 4s are 16. ரிமைண்டர் 3 22. சாரி, ரிமைண்டர் 3 32. 32ல் 4 8s are 32. ஸோ 2⁻n-1 ஈக்குவல் டு 2448. இப்போ நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, நம்ம கண்டுபிடிக்க வேண்டிய அந்த எண் அப்படிங்கிற வேல்யூ எங்கே இருக்குதுன்னா 2வோட பவரில் போய் உட்காந்துருக்குது. அப்போ என்ன செய்யணும், இந்த 2048 அப்படிங்கிற நம்பரை இன் டேர்ம்ஸ் ஆஃப் 2வா நம்ம மாற்றணும். இங்கே பேஸ் எந்த நம்பர் கொடுத்துருக்காங்களோ அதே நம்பராக இங்கே கொண்டு வரும். அப்போ 2 something. அப்போ செகண்ட் டேபிளில் நம்ம எல் டிவிஷன் போடுவோம் இல்லையா, அந்த செகண்ட் டேபிள் எல் டிவிஷன் போட்டு எத்தனை 2s இதில் வருது நம்ம பார்க்கணும். அப்போ 2⁸8 இல்லை 2⁸10 என்ன நம்பர் வருதோ அதை இன் டேர்ம்ஸ் ஆஃப் 2ல் மட்டும்தான் அதை நம்ம கொடுக்கணும். ஏன்னா இங்கே என்ன கொடுத்துருக்காங்க நம்பரு, நமக்கு இங்கே பேஸில் 2 அப்படிங்கிற நம்பர் தான் வந்திருக்குது. சரியா? ஸோ 2048 அது செகண்ட் டேபிள் நம்ம டிவைட் பண்ணி போகிறப்ப இந்த செகண்ட் டேபிள் டிவைட் பண்ணுறது ரொம்ப ரொம்ப ஈஸியான வேலை. என்ன செய்வோம், நம்ம அப்படியே ஜஸ்ட் ஹாஃப் ஆக்கி எழுதிடலாம் இல்லையா? ஸோ 2048 அதில் ஹாஃப் 1024, அது 5512, 256, 128, 64, 32, 16, 8, 4, 2 அப்படின்னு வந்துடும். ஸோ ஹவு மெனி 2s ஆர் தென் கவுண்ட் பண்ணுவோம் நம்ம. 1 2 3 4 5 6 7 8 9 10 11. அப்போ நம்ம இது எப்படி எழுதலாம், 2⁻n-1 ஈக்குவல் டு 2⁻11 அப்படின்னு நம்ம எழுதலாம். திஸ் இம்ப்ளைஸ் இப்போ ரெண்டுமே ஈக்குவல் நம்ம சொல்லிட்டோம், பேஸ் ஈக்குவலாக இருக்குது. அப்போ கண்டிப்பாக பவர்ஸும் ஈக்குவலாக இருக்கணும் இல்லையா? பேஸ் ஈக்குவலாக இருக்கிறதுனால கண்டிப்பாக பவர்ஸ் ஈக்குவலாக இருக்கும். ஸோ n-1 ஈக்குவல் டு 11 அப்படின்னு கிடைக்கும். therefore n ஈக்குவல் டு 11 -1 இந்த பக்கம் வரப்போ என்ன ஆகும், +1 ஆகும். ஸோ 11 கூட 1 ஆட் பண்ணுறப்ப நமக்கு என்ன ஆன்சர் வந்துடும், 12 அப்படிங்கிற ஆன்சர் வந்துடும். ஸோ இங்கே எத்தனை டேர்ம்ஸ் இருக்குது, 12. இந்த ஜிபியை பொறுத்த வரைக்கும் இங்கே 12 டேர்ம்ஸ் இருக்குது அப்படிங்கிற ஆன்சர் நம்ம சொல்ல போகிறோம். ஓகேயா? இதே மாதிரி செகண்ட் சம் பாருங்க. செகண்ட் சப்டிவிஷன் 1/3, 1/9, 1/27 அப் டு 1/2187 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சேம் மாடல், ஃப்ராக்ஷனில் இருக்குது, அவ்வளோதான். ஸோ ஏ என்ன 1/3, ஆர் என்ன செய்யணும், செகண்ட் டேர்மை ஃபர்ஸ்ட் டேர்மால் டிவைட் பண்ணணும். ஸோ 1/9/1/3. ஸோ என்ன செய்ய, நம்ம ஏற்கனவே இந்த மாதிரி சிம்பிளிஃபிகேஷன் பார்த்துருக்கோம் இல்லையா? ஸோ இந்த 1/9 ஸ்ட்ரைட்டாக எழுதிக்கிறோம். இன்ட்டு இது என்ன செய்வோம், நம்ம ரெசிப்ரோக்கலாக மேலே கொண்டு போகிறப்ப அது 3/1 அப்படின்னு வரும். ஸோ தேர்ட் டேபிளில் கட் பண்ணோம்னா என்னாகும், ஆர் ஈக்குவல் டு 1/3. தேர்ட் டேபிளில் கட் பண்ணிட்டோம்னா மேலே 1 மட்டும் தான் இருக்கும், கீழே 3 வந்துடும், 1/3. சேம் திங் ஃபார்முலா எழுத போகிறோம். ஏ r⁻n-1 ஈக்குவல் டு 1/2187, 2187. ஸோ வாட் இஸ் ஏ? ஏயோட வேல்யூ 3. சரி, ஏயோட வேல்யூ 1/3. ஏ இன்ட்டு ஆர் பவர், ஆரும் 1/3 தான் இருக்குது. ஸோ r power n-1. So powerல n-1 is equal to 1/2187. சரி, இப்போ நமக்கு
1/3 the whole power n-1 மட்டும் வேணும். ஸோ இங்கே டிவிஷனில் இருக்கக்கூடிய 3 இந்த பக்கம் எப்படி போகும், மல்டிப்ளிகேஷனில் போகும். ஸோ மேலே 1 × 3 3 ஆயிரும், கீழே 2187. இப்போ நம்ம தேர்ட் டேபிளில் கட் பண்ணலாம். கட் பண்ணோன்னா 7 3s are 21, 3 2s are 6, remainder to 27ல 9 3s are 27. So 1/3 the whole power n-1 equal to 1/729. இப்போ இந்த சமயம் என்ன செய்ய போறோம், இந்த சைடு வரக்கூடிய நம்பரை தேர்ட் டேபிள்ல தான் 1/3 வந்துச்சு, நம்ம யோசிக்க வேணாம். மேல ஒன்று இங்கேயும் ஒன்று தானே, கீழே இருக்க நம்பர் மட்டும் நம்ம பார்த்தா போதும். இப்போ கீழே இங்கே 729 அப்படின்றத இன் டேர்ம்ஸ் ஆஃப் 3 நம்ம கன்வெர்ட் பண்ணணும். லாஸ்ட் சம்ல 2 இருந்ததுனால 2 கன்வெர்ட் பண்ணோம். இந்த சம்ல 3 வந்ததுனால இதை இன் டேர்ம்ஸ் ஆஃப் 3 நம்ம கன்வெர்ட் பண்ணணும். அப்போ என்ன செய்வோம், நம்ம வழக்கம் போல எல் டிவிஷன் தான் ஃபாலோ பண்ண போறோம். ஸோ 729 அதாவது தேர்ட் டேபிள் நம்ம இந்த மாதிரி டிவைட் பண்றப்ப 3 2s are 6, ரிமைண்டர் 1 12, 4 3s are 12, 3 3s are 9. இந்த மாதிரி நம்ம டேபிள் சொல்லி போட்டோம்னா எத்தனை 3s வருதுன்னு பாருங்க, 1 2 3 4 5 6. ஸோ we have 6 3s. அப்போ இது எப்படி எழுதலாம், 1/3 அப்படி நம்ம எழுதலாம். ஸோ this implies இங்கே எதுதான் 1/3 அப்படிங்கிற பேஸ் ஈக்குவலா இருக்குது. 1/3 எழுதலாம், இல்லை 1/3 the whole power 6 எழுதிக்கலாம். நம்ம இந்த மாதிரி கூட எழுதிக்குவோம், 1/3 the whole power 6. அப்போ நம்ம என்ன சொல்ல முடியும், பேஸ் ஈக்குவலா இருக்குது. ரெண்டு சைடும் 1/3 அப்படிங்கிற நம்பர் தான் வந்துருக்குது, அதனால பேஸ் ஈக்குவல். அப்படின்னா கண்டிப்பா பவர்ஸ் ஈக்குவலா இருக்கணும். அப்போ n-1 ஈக்குவல் டு 6 இப்படி எழுதலாமா அப்படின்னு ஒரு யாருக்கா டவுட் வந்திருக்கும். எழுதலாம், ஏன்னா 1ஓட பவர்ல என்ன நம்பர் போட்டாலும் ஆன்சர் நமக்கு 1 தான் வரப்போகுது. அதனால 1 வெறும் 1ஆவும் போட்டுக்கலாம், 1/6 போட்டாலும் அதில் வேல்யூ மாறப்போறது இல்லை. அதனால இங்க மட்டும் வரக்கூடிய பவரை நான் என்ன செஞ்சுட்டேன், மேலேயும் சேர்த்து காமனா போட்டுட்டேன். இப்போ 1/3 காமனா இருக்குது. அப்ப பவர்ஸை நம்ம ஈக்குவல் பண்றப்ப நமக்கு என்ன கிடைக்கும், n-1 ஈக்குவல் டு 6 அப்படின்னு கிடைக்கும். therefore n என்ன கிடைக்கும் நமக்கு, n ஈக்குவல் டு 7. 6 + 1 என்ன ஆகும், -1 பக்கம் வரப்ப பிளஸ் ஆயிரும். ஸோ n ஈக்குவல் டு 7 அப்படின்னு நமக்கு ஆன்சர் வரும்.